இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அவார்டட் தி பிரஸ்டீஜியஸ் விக்யான் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் யாருக்கு மதிப்புமிக்க விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விக்யான் அப்படிங்கிற விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விருதுகள் வழங்கப்படும். விஞ்ஞான் ரத்னா விருது, அடுத்தது விக்யான் ஸ்ரீ, அடுத்தது விக்யான் யுவா, அடுத்தது விக்யான் டீம் அவார்டு அப்படின்னு சொல்லி 4 டைப் ஆஃப் விருதுகள் வழங்கப்படும். போன வருஷத்துல இருந்து தான் வழங்குறாங்க. முதல் விக்யான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு தான் ஃபர்ஸ்ட் விருது வழங்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரியா? இந்த வருஷம் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜெயந்த் நார்லிக்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வான் இயற்பியலாளர். 2023ஆம் ஆண்டு இறந்து போயிருப்பாரு. இருந்தாலும் இவருக்கு வழங்கியிருக்காங்க. ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் இவரு. சரியா? ரைட். ஸோ விஞ்ஞான் ரத்னா ஜெயந்த் நார்லிக்கர். சரியா? அடுத்தது, green crackers in India are designed by National Environmental Engineering Research Institute located at Nagpur, Maharashtra அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீரி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் 1958 உருவாக்கப்பட்டிருக்கும். இவங்க தான் இந்தியாவில் கிரீன் கிராக்கர்ஸை வந்து டிசைன் பண்றது. சரிங்களா? எங்க இருக்காங்கன்னா நாக்பூர், மகாராஷ்டிரால இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸ்வாஸ், ஸ்டார் அண்ட் சஃபல் ஆர் ஃபேமஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கிரீன் கிராக்கர்ஸ் டிசைன்டு பை நீரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸ்வாஸ், ஸ்டார், சஃபல் இதெல்லாமே வந்து நீரி உருவாக்கக்கூடிய ஃபேமஸான டிசைன் பண்ண ஃபேமஸான கிரீன் கிராக்கர் வெரைட்டிஸ். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அரோமா மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரோமா மிஷன் பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இட் வாஸ் லான்ச்டு பை CSIR இன் 2016. கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்க தான் 2016ல அரோமா மிஷனை லான்ச் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாவெண்டர் ரெவல்யூஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். விக்யான் டீம் அவார்ட் ஹாஸ் பீன் அவார்டட் டு அரோமா மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ல நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அரோமேட்டிக் ப்ராடக்ட்ஸோட அந்த ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரோமா மிஷன் அப்படிங்கிறத 2016ல CSIR ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னா லாவெண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்கலாம் மேபி. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விஞ்ஞான் ஸ்ரீ இஸ் அவார்டட் ஃபார் டிஸ்டிங்யூஷ்டு கான்ட்ரிபியூஷன் இன் எனி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் சிறந்த பங்களிப்பிற்காக விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ எனி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறத அந்த இடத்துல எனி ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த வருஷம் 8 பேருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, விஞ்ஞான் யுவா அவார்ட் இஸ் ஃபார் யங் சயின்டிஸ்ட் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 45 இயர்ஸ் டு ரெகக்னைஸ் their எக்ஸெப்ஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விக்யான் யுவ விருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45 வயதுக்கு உட்பட்ட சயின்டிஸ்டுக்கு தான் இந்த விஞ்ஞான் யுவா விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த வருஷம் 14 பேருக்கு கொடுக்க போறாங்க. சரியா? மொத்தமே இந்த விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் பாத்தீங்கன்னா 24 பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரத்னா விருது, ஒரு டீம் அவார்டு, 8 பேர் விக்யான் ஸ்ரீ, 14 பேர் விஞ்ஞான் புரஸ்கார். ஸோ டோட்டலா 24. சரியா? போன வருஷம் மட்டும் எக்ஸெப்ஷனா 33 பேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா மேண்டேட் என்னன்னா 24 அவார்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இங்கே போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.